நீ என்ன சொன்னாலும் சொக்கலிங்க சார நான் சந்தேகப்பட மாட்டேன். நேத்து வரைக்கும் கூட அட்ரஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு இப்ப எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காரு சத்யா. எனக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே எனக்கு சொக்கலிங்க சார் கொடுத்தது தானே. அப்படிலாம் சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். பாருங்க. என்னது இது? பாருங்க ஓனர், அக்ரிமெண்ட் காப்பி. இதில் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, இந்த இன்னொருத்தர் பேரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதுவும் சைலண்ட் பார்ட்னர் போட்டுருக்காரு. பேரு கூட இல்லை ஓனர். இதை பாருங்க ஃபர்ஸ்ட். இப்பயாவது நம்புறீங்களா? இருந்தாலும் என்ன கேடி வேலை பார்க்குறான்னு புரியுதா உங்களுக்கு? ஓனர், இதை நம்ம சும்மா விடக்கூடாது ஓனர். ஓனர், ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஓனர். இதுக்கு மேல நம்ம அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு கிடையாது ஓனர். இப்பயே அந்த ஆள்கிட்ட போய் இது என்னன்னு கேளுங்க. என்ன பாக்குறீங்க? இவர்கிட்ட நம்ம ஏமாந்தா போ, வாங்க போய் கேட்கலாம். என்னாச்சு அஞ்சலி? என் கண்டுபிடிப்புக்கு நீங்க மட்டும்தான் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஃபைல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்பிக்கை எனக்கு உடைஞ்சிருச்சு. சார், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் பழகி தெரிஞ்சுக்கிற விஷயம் சார். சார், நாங்களும் உங்களை நம்பி தான் சார் வந்தோம். ஆனா இப்போ இந்த ஃபைலை பார்க்க சொல்ல எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் குறையுது சார். சார், தயவு செஞ்சு சார் அதை யாருன்னு சொல்லுங்க சார். அஞ்சலி, நான் உன்கிட்ட இதுவரைக்கும் எதுவும் மறைக்கல. ஏற்கனவே உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், முகம் தெரியாத ஒருத்தர் உனக்கு உதவுறாருன்னு. அதை மறந்துட்டியா? அது ஓகே சார். அது யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்ல. நீங்க இப்ப சொல்லுங்க சார், எனக்கு அது போதும். அஞ்சலி, இப்ப என்னால அதை சொல்ல முடியாதுமா. ஏன் சார், ஏன் சொல்ல முடியாது? உனக்கு பிசினஸ்க்கு எந்த தடையும் இல்லாம நான் உதவுவேன் வாக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். எந்த சிச்சுவேஷன்லயும் யார்கிட்டையும் அவரை பத்தி சொல்ல மாட்டேன்னு. அவரு ஏன் சார் எனக்கு உதவி பண்ணணும்? ஏன் அவர் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணணும்? எனக்கு புரியல. அப்போ அவர் ஏதாவது தப்பு பண்ணிருக்காரா சார்? இல்ல தப்பான பணத்தை எடுத்துட்டு வந்து ஏன் பிசினஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாரா? அப்படியெல்லாம் இல்லம்மா. இந்த மொத்த பணமும் அவரை உழைச்சு சம்பாரிச்சது. ரொம்ப நேர்மையான மனுஷம்மா. உங்க அப்பாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டவர்னு சொல்லியிருக்காரு. இங்க பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பிசினஸ்ல உன்னை நான் ஏதாவது கொஸ்டின் பண்ணிருப்பேனா? எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தானே இருக்கு. நீ தானே எல்லாத்துலயுமே சைன் பண்ணிருக்க. இன்ஜின்ல ஆரம்பிச்சு பேட்டர்ன் ரைட்ஸ் வரைக்கும் எல்லாமே உன் பேர்ல தானமா இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டரா தான் வெளியே நிக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ல பாரு, வெறும் இன்வெஸ்டர் மட்டும்தான் மென்ஷன் ஆயிருக்கும். மற்றபடி பெருசா உன்னுடைய உழைப்புக்கு உரிமை கொண்டாடுற மாதிரி எதுவும் மென்ஷன் ஆகலையே. சரிங்க சார். ஆனா நான் வசுந்தரா கிட்ட ஏமாந்த வலி என் மனசுல அப்படியே இருக்கு சார். அந்த பயத்துல தான் நான் கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். ஆனா ஒண்ணு சார், அவர் யாருங்கிறத நான் சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கேன். நான் உன்னை உடனே மீட் பண்ணணும். எங்க இருக்க சார்? ஏன் பதட்டப்படுறீங்க? அப்படி என்னாச்சு? அஞ்சலிக்கு டவுட் வந்துருச்சுப்பா. கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு எடுத்துட்டா. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டேன்ப்பா. எனக்கு உடனே உன்னை மீட் பண்ணணும்.
இங்க பாரு, இது அஞ்சலிக்காக மட்டும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாவும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டியிருக்கு. அப்போ ஈவினிங் மீட் பண்ணலாமா சார்? நான் ஸ்பாட்டை சொல்றேன். லஞ்ச் ஹவர்ல மீட் பண்ணலாமா? நம்ம வழக்கமா மீட் பண்ணுவோம்ல, அந்த ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். சரி சார், அப்போ ஒரு 2 o'clock ஷார்ப்பா வந்துடுறேன். ஓகே. பாத்தீங்களா ஓனர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த சைலண்ட் பார்ட்னரை சொக்கலிங்கம் சார் இப்போ மீட் பண்ண போறாராம். இப்போ மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னு வைங்களேன், அந்த ஆள் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்றியா சத்யா? நாம இல்லை, நான் மட்டும் போறேன். போய் அந்த சைலண்ட் இன்வெஸ்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கு முன்னாடி போய் அவர் கேபின்ல இருக்கிறவங்க ஃபோன் எடுத்துட்டு வந்துரு. தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு சத்யா. அதெல்லாம் சப்ப மேட்ரு ஓனர், நான் பாத்துக்கிறேன். அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். தகவலோட வரேன். இத பாருங்க, எனக்கு லெமன் சாதம், தயிர் சாதம், இப்படி இருக்கிற ஏதாவது சாதம் சாப்பிட்டு வேலை செய்யறது தான் பழக்கம். என்ன இது? அப்படி பழகி தான் ஒல்லி புஸ்கா மாதிரி இருக்கீங்க. டேபிள் ஃபேன் வச்சாலே பறந்துறீங்க போல இருக்கு. ஐயோ, சும்மா இருங்க நீங்க. உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு. கட்சி வேலையை பார்க்கணும், எதிர்கட்சிக்காரங்களை பார்க்கணும், தொகுதி வேலையை பார்க்கணும், இதுக்கு நடுவு குழந்தைங்க வேற பார்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது. தட்டு கரண்டி அங்க இருக்குது. நான் போய் வாஷ் பண்ணிடுறேன். ப்ளீஸ் வெற்றி, இப்படி பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அக்கா, அஞ்சலி எங்க இருக்க? ஆபீஸ்ல இருக்கேன்க்கா. சரி, உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாயேன். ஏன்க்கா, என்னாச்சு? வா சொல்றேன். இல்லக்கா, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன், என்னாச்சு? ஏன் அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி போட முடியாதா? அது ப்ளீஸ். சரிக்கா, நான் வரேன். தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்லைங்க, உள்ளுக்குடி ஒரு குட்டி கிச்சன் வச்சிருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்குது. வெற்றி, என்ன குப்பை தொட்டில கைகள் விட்டது என்னவா? ஓகேவா? வெற்றி வேணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். வெற்றி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் இதை முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னு தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு எடுத்து ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் கொடுத்துருங்க. அப்படிதானே? ஹலோ, எனக்கு தெரியும். நீங்க கை கழுவுங்க.